பட்டுக்கோட்டையில் பள்ளி குழந்தைகள் ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்வதால் உடனடியாக சுரங்கப்பாதை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை KON பாளையத்திற்கும் அண்ணா நகருக்கும் இடையே உள்ள ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்ல 13 ஆண்டுகளுக்கு முன்பு LC94 ரயில்வே கேட் பயன்பாட்டில் இருந்தது. காரைக்குடி மயிலாடுதுறை அகல ரயில் பாதை திட்டத்திற்காக அந்த ரயில்வே கேட் கடந்த 2012ஆம் ஆண்டு அகற்றப்பட்டது. அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே துறை 2,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் இதுவரை அமைக்கப்படவில்லை. இதனால் தினமும் பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்வதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். 13 வருஷத்துல இந்த இடத்துல மறுபடி கேட்டு போடுறதுக்கான எந்த இதுவுமே பண்ணல. நாங்கள் பல கட்ட போராட்டம் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல சுரங்கப்பாதை பண்ணி தரேன்னு சொல்லியே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே பள்ளி குழந்தைகள் இதில் தான் போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க ரெகுலராக. நாங்கள் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடணும் தான் கடவுளை டெய்லி வேண்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை சரி செய்யணும்னா எங்களுக்கு அறிவித்த மாதிரி அந்த சுரங்கப்பாதையை கூடிய சீக்கிரம் அமைச்சு கொடுக்கணும். கடலூர் ரயில் விபத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பெற்றோர் அச்சத்துடனே இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிள்ளைங்க எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களுமே போய் கீழே எல்லாம் விழுந்து நிறைய பேர் காலெல்லாம் அடிபட்டு போயிட்டு, அதனால இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம், கடலூர் ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டுட்டு விடுறதுக்கு ஒரு நேரம், வர்றதுக்கு ஒரு நேரமாக இருக்குது. நாங்கள் அண்ணா நகர், சீனிவாசன் நகர், சிவக்கொல்லை, பூமல்லியார்குளம், RV நகர், சந்திரசேகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் தினமும் LC94 ரயில்வே கேட் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடந்து சென்று வருகின்றனர். எனவே ரயில்வே துறையினர் உடனடியாக சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா அண்ணாமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.